இன்னைக்கு நம்ம வீடியோவில் தரமான வேலை தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாப்னு சொல்லணும். சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப் ஈக்குவலான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 4187 காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தனியாக டெல்லி போலீஸும் பார்த்தீங்கன்னா தனியாக வர்றாங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா சிபிஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு தான் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. 4187 காலி பணியிடங்கள் இருக்குது. மத்திய அரசு வேலை. இதற்கான எலிஜிபிலிட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வருகின்ற 28ஆம் தேதி கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க. இதில் 3 விதமான போஸ்டிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ போஸ்ட்டு தான். இதில் கிரவுண்ட் டியூட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டும் இருக்குது. இதில் டெல்லி போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 61. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிஏபிஎஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 4001 போஸ்ட் இருக்குது. இது எல்லாமே எஸ்ஏ போஸ்ட் அப்படிங்கிறதுனால ஏதேனும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் இன்ச் பை இன்ச்சாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். இதில் என்ன டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட் 20லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப்க்கு 35,400 டு 1,12,000 அது வரையே பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். இதுலேயுமே இந்த குரூப் சி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. டெல்லி போலீஸுக்கு சேம் அதே சேலரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் அலௌன்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வைக்கிறாங்க. அந்த பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஏபிசிடி ஆப்ஷனில் இருக்கும். எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இது முடித்த உடனே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, அல்லது ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இந்த இடத்துல நீங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கும். அது ரன்னிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அவங்க சொல்லக்கூடிய டாஸ்க் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. இப்போவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 3rd ஸ்டேஜ் பேப்பர் 2ன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் சேம் அதே கொஸ்டினை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முடிஞ்சோடனே மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது. அந்த மெடிக்கல் எக்ஸாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் போயிடலாம். இதில் எக்ஸாம் சென்டர் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சில பேர் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பெண்கள், எஸ்சி, எஸ்டி, எக்ஸேரியஸ் பண்ணிவங்களாம் இந்த ஜாப்புக்கு ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 100 ரூபா மற்ற எல்லாருமே பே பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோடு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் இந்த பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 28/3/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான முக்கியமான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தற்பொழுது நம்ம வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் பிரீஃபாக பார்ப்போம். இதுதான் எஸ்எஸ்சியிலேருந்து வெளியிடக்கூடிய சிபிஓவுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். சிபிஓ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு உண்டான வேலைவாய்ப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் 2024ஆவது ஆண்டில் தற்பொழுது கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸில் எஸ்ஐக்கு உண்டான எக்ஸாம் மற்றும் இதில் இருக்கக்கூடிய சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கிரவுண்ட் டியூட்டிக்கான வேக்கன்சி எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரை நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இதற்கப்புறம் பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வேக்கன்சி. கேட்டகரி வைஸ் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப்க்கு தனித்தனியாக இருக்குது. இதில் இஎஸ்எம்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது. இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மென் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10%. அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே தனித்தனியாக வேக்கன்சி செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். சிலபஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போங்க, இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அதே மாதிரி 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம் சென்டர் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம் சென்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் உங்களுக்கு முழுக்க என்ன இருக்க போகுதுன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்க போது, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ் இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து மொத்தம் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 2 மணி நேரம் எக்ஸாம். பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் இருக்குது. 200 கொஸ்டின் இருக்குது, 200 மார்க். 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்சிசியில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட்டோ, பி சர்டிஃபிகேட்டோ, இல்லை சி சர்டிஃபிகேட்டோ இருக்குன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. இல்லை பி இருக்குது அப்படின்னா 6 மார்க்கு, ஏ இருக்குன்னா 4 மார்க்கு. இந்த மாதிரி வந்து என்சிசியில் இருக்கிறவங்களுக்கு மார்க் வந்து தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 12.9ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலபஸ் இருக்கும். என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் எல்லாமே வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உயரம் வந்து கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு உயரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதிலே ஒரு சில பேருக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. பெண்களுக்கு 154 சென்டிமீட்டர் வந்து இருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு செஸ்ட் வந்து மெஷர் பண்ண மாட்டாங்க. ஆண்களுக்கு மட்டுமே வந்து செஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆண்களை பொறுத்தவரையாக பார்த்திங்கன்னா இப்போ 80 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 சென்டிமீட்டராக ஆகணும். இல்லை 86 ஆனால் கூட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஆண்கள் வந்து இப்போ ஓடுறாங்க, 100 மீட்டர் ரேஸ் வைக்கிறாங்கன்னா 16 செகண்டில் வந்து ஓடணும். இதுவே 1.6 கிலோமீட்டரை வந்து 6.5 மினிட்டில் வந்து கிராஸ் பண்ணணும். லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா 3.65 மீட்டர் வந்து 3 சான்சஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹைட் ஜம்ப் பார்த்திங்கன்னா 1.2 மீட்டர் வந்து தாண்டணும். இதுக்கும் 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஷார்ட் புட் இருக்குது, 16 LBS இருக்குது, 4.5 மீட்டர் இன் 3 சான்சஸ் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் பெண்களுக்கும் இதே மாதிரியா இருக்குது. பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான செகண்டில் கம்மியான மீட்டர் ஓடுற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெண்களுக்கு வந்து ரன்னிங் தாங்க, அந்த 100 மீட்டர் ரன்னிங் பாருங்கள், பெண்களுக்கு வந்து 18 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல 800 மீட்டருக்கு வந்து 4 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு சிஏபிஎஃப்பில் அவங்க சொல்லக்கூடிய நாம்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க. ஐசைட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டூலாம் போட்டிருக்கணுமா போட்டிருக்கக்கூடாதா அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டேட்டூ வந்து அவங்க அலோவ் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்காங்க. அதே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி டேட்டூ போடாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. அது போடாமல் இருந்தால் தான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமில் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பண்ணுற இடத்துல வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒருவேளை டேட்டூ இருந்துச்சுன்னா அதை வந்து அழிச்சிட்டு வர சொல்லி வந்து ஒரு சில எக்ஸாம்லலாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே செலக்ட் ஆகி லாஸ்ட்டில் போயிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து செக் பண்ணும் பொழுது பாடியை செக் பண்ணும்போது டேட்டூ போட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால் வந்து டேட்டூ போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டேட்டூ போட்டிருக்கீங்கன்னா மேபி வந்து அதை அழிச்சிட்டு வர சொல்லலாம், அல்லது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இதில் வந்து முக்கியமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று தேவைப்படும் அப்ளை பண்ணுறதுக்கு. வந்து ஃபோட்டோ ஐடிக்காக வந்து நீங்கள் காமிச்சு எக்ஸாமுக்கு வந்து உள்ளே போகலாம். அட்மிட் கார்டோட இந்த டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாமில். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவரையே நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சிஏபிஎஃப் அண்ட் டெல்லி போலீஸ் எஸ்ஐக்காக பார்த்துட்டோம். இன்னும் கூடிய விரைவில் இன்னும் நிறைய ஜாப் சிஆர்பிஎஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, இந்தோ டெபத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து விடுவாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே அதே வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தம் 58 பேஜ் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி வெப்சைட்லேயே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 2 எக்ஸாம் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணால் இந்த ஜாப் நீங்கள் வாங்கலாம், நல்ல சேலரியும் நீங்கள் வாங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.